வணக்கம். நான் உங்க விஜய். நான் சரஸ்வதி விஜய். சிக்கி விஜய், ரோமா விஜய், இவன் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓப்பனிங்ல நாங்க 4 பேர் உட்காந்துருக்கோம். ஏன்னா நம்ம ட்ரிப்பு போறதுனால எல்லாம் எக்ஸைட்டட் உச்சத்துல இருக்காங்க. ஆமா, இந்த வீடியோ செய்யறதுக்கே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சந்திரமுகியோட மோசமா இருக்கும். இன்னும் 5 days, ஹார்ட்லி 5 days தான் இருக்கு. அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணணும். உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நம்ம இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் போற மாதிரி இருக்கப்பே குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எல்லாம் பட்ஜெட்ல அந்தந்த நாட்டுக்கு எப்படி அந்த கல்ச்சர் செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சரசு பார்த்து எடுப்பாங்க. அதாவது இப்ப பீச்னா பீச் வைப்புக்கு ட்ரெஸ், தீம் பார்க் போறப்போ, ஸ்விம்மிங் பூல் போறப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நாங்க வாங்கிருக்கோம். நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ண போறோம். அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்புக்கு வந்து நிறைய கேஜெட்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து நல்லா கவர் பண்ணணும். ஐபோன்ல நம்ம எப்பயுமே எடுப்போம். அடுத்த லெவலா ஒரு கேமரா அப்கிரேட் பண்ணலாம். அதுல வந்து இன்னும் அந்த ஊரை எவ்வளவு அழகா காட்டலாம். நம்ம ட்ரிப்ஸ் எல்லாம் நிறைய போறோம். ஸோ அதுக்காக வந்து நிறைய திங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் என்னென்ன வாங்கணும், எங்கே வாங்கணும், எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கணும். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோல ஷேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபூகாக் இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் வீக் இந்நேரத்துக்கு நம்மளுக்கு சென்னையில இருந்து ஃப்ளைட்டு. அதுக்கான ஷாப்பிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி இவங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. எனக்கு தான் வந்து பாதியில் தொங்கு விட்ட மாதிரி இருக்குது. நான் மாச கணக்கா வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆர்டர் போடணும், அவரை செக் அவுட் பண்ணணும், பத்தலைன்னா ரிட்டர்ன் போடணும், மாற்றணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இப்படியே போயிட்டு இருக்கேன் வேலை. இன்னைக்கு ஷாப்பிங் முடிச்சாதான் பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நடுவில் வந்து நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நானு பிரஸ்தியா ரோமா வந்து இன்னைக்கு அன்பிளான்டா எல்லாருமே பர்பிள் போட்டிருக்கோம். நான் ஒரு பர்பிள் எடுத்து வச்சேன். அதை வந்து பிரசித்தியா போட்டுட்டோம். பிரசித்தியாவோட பர்பிள் ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு பிளாக் எடுத்து போட்டிருக்கேன். ஆமா, இங்க பாருங்க, இது என்னோட என்னோட ஷர்ட். பிரசித்தியா போட்டிருக்கா, பிரசித்தியோடது நான் போட்டிருக்கேன். இதுல நேற்று வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் அன்லிமிட்டட்ல. மிச்ச மீதி ஷாப்பிங் இன்னைக்கு ட்ரெண்ட்ஸ்ல முடிக்க போறோம். கிளம்பலாம். அடிச்சுக்குங்க. ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். நைட்டு வந்து வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சொன்னேன். சரஸ்வதி எங்கேயாச்சும் தோசை சாப்பிட்லான்னு சொன்னதுனால 3 சாய்ஸ் இருந்துச்சு. கரூர் பைபாஸ் ரோட்டில் ஒரு கடை இருக்குது, மலைக்கோட்டை வாசல் ஒரு கடை இருக்குது. அங்கே வேணா எனக்கு புதுசாக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லி தம்பி கொடுத்தோம்னா அண்ணாமலை நகரில் இருக்க ஐடியா தோசை கடை 12 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை போடுறாங்க. பட்டர் தோசை, தக்காளி தோசை, காளான் தோசை நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. நான் பட்டர் தக்காளி ஒன்று கேட்டிருக்கேன், சரசு காளான் கேட்டிருக்கு. The next day. சரஸ்வதி, இனிய ஞாயிற்றுக்கிழமை மதிய உணக்கங்களுடன் விஜயசாரதி. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டைம் போறதே தெரியாது. அவ்வளவுதான், எல்லார் வீட்லயும் கம 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 கமன்னு வாசம் வரும். இந்த ரோமாக்கு அப்பா வாங்கினாரு சாக்லேட், சாப்பிடாம கிசத்தை பார்த்தோன்னே இதை தூக்கி போட்டு கிசு. கையில என்ன வச்சிருக்க? எதுக்கு கிளே? விளையாட கிளேவா? சரஸ் என்ன ரெசிபி? My favorite leg piece ஷவாயா, சிக்கன் ஷவாயா, ஷவாயா. சாப்பாடு, ரசம். இதுல என்ன ஹைலைட்னா இதுல பட்டர்லாம் போட்டிருக்கா. கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கின பட்டர் மிச்சம் இருந்துச்சு. ஆமா, இந்த ஒரு 6 நாள்ல ஊருக்கு கிளம்பிடுவோம். 6 நாள், ஜஸ்ட் 5 days, 4 days, 24 நாளைக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப எக்ஸைட்மெண்டடாக இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கான்னு சைஸ், அது பேர் என்ன, ஃபிட் செக் பண்ணணும். ஸோ அதனால சீக்கிரம் சாப்பிட்டு பிரசித்தியா டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சுறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். கொஞ்சம் நாக்கில் நக்கி பாருங்க, நல்லா இருக்குது. என்னங்க இது புளிப்பா இருக்கு? ஐயோ, இது கூட தெரியாம எப்படிதான் நீங்க ஹோட்டல்ல இருக்கீங்க. சரி, சீக்கிரம் சாப்பாடு போடுங்க. ரோமா பாப்பா, என்ன சாப்பிட போற? என்ன பீஸ்? லப்பீஸா? லெக் பீஸ், லெக் பீஸ், லெக் ரசம் வேணாம், ஊத்திக்கிறேன். லெக்கு சரி, ஏதோ ஒரு பீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. லெக் பீஸா சுடுதா? நீ சாப்பிட்டு சொல்லு, எந்திருக்கா? நீ சாப்பிட்டது நீயே சொல்லு. ரோமா, நான் டேஸ்ட் பண்ணி சொல்லி அவன் பிச்சு சாப்பிட்டு பார்க்குது. சொல்லுங்க ரோமா.
சூப்பரா இருக்கா? ஹாப்பியா? நல்லி சாப்பிட்டேன். நல்லி இல்லை கண்ணு, நல்லி வந்து மட்டன்ல வருது, இது பேர் லெக் பீஸ். சிக்கன்ல வருது. லெக் பீஸ்ல நல்லி வருது. சரி சாப்பிடு. லெக் பீஸ்ல பிரசித்தியா இன்னைக்கு என்ன ஹேர் ஸ்டைலு? இங்க ரெட்டை சடை. ரெட்டை சடை. என்னோட பார்பிக்யூ ரெட்டை சடை. எங்களுக்கு வந்து ஸ்லிப் டெஸ்ட் வந்து இந்த வாரம் இல்லன்ட்டாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரிச்சைனா. ரோமாக்கு இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அக்காக்கு ஹேர் ஸ்டைல் போடுறோம், நம்மளுக்கு எதுவும் போட முடியலன்னு சொல்லிட்டு எப்போ முடி வரும்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு. எப்பவுமே எங்க ஸ்கூல்ல எக்ஸாம் தான் கொடுக்குறாங்க. சரி. அப்புறம் வீட்லயும் ஹோம்வொர்க் தராங்க. அப்ப படிச்சுதாடா ஆகணும். டூருக்கெல்லாம் போறேல. பிரசித்தியா வந்து என்கிட்ட சண்டை போட்டு ஒரு கிளே வாங்கிட்டு வந்தா. எதுக்குன்னா அவங்க ஸ்கூல்ல விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சுட்டு வர சொன்னாங்களாமா. எப்படி செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாடி வந்து நான் உருண்டையா பண்ணுவேன். பட் எங்கள் அம்மா வித்தியாசமா அவங்க பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல நான் தான் பண்ணேன், எங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வளராத என்ன மாதிரியே. ஸ்டார்டிங்ல நீ ஆரம்பிச்ச, உங்க அம்மா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கையில வந்து லட்டு இல்ல பனானாவா கொழுக்கட்டையா? கொழுக்கட்டை நல்லா சமணங்கால் போட்டு வேட்டியெல்லாம் கட்டி ஜம்முன்னு இருக்காரு விநாயகர். ரோமா குட்டி, என்ன உன் ட்ரெஸ்ஸஸ்லாம் பாத்துடலாமா? என்னாச்சு கண்ணுக்குள்ள? நல்லா உட்காரு. அம்மா அக்காவும் அப்பாவும் எங்க போயிருக்காங்க? டான்ஸ் கிளாஸ் போயிருக்காங்க. ஸோ ரோமாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் என்னன்னு பாத்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட போறது பிரசித்தியா வந்து மினிஷோல இருந்து வாங்கினா ஷின்சான் கார்ட்டூன் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாரி, அதில் வந்து இந்த ஆக்ஷன் காமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் வந்து ஷின்சான் விரும்பி பாப்பாப்ல. அந்த தீம்டு வந்து ஐ மாஸ்க்கு. இது வந்து எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் வந்து தூங்குறப்ப அப்படி வந்து கண்ணில் வந்து போட்டுட்டு இப்படி தூங்குவாங்க, அதுக்கு தான். ஸோ நீங்கள் போய் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நாங்கள் வச்சிடலாம். ஓகே. ஏய் நீ கச்சா போச்சான்னு அதை போட்டு ஆட்டிட்டே இருப்ப, ஒழுங்கா அங்க வச்சிரு. அதுக்கப்புறம் அப்ப நான் கொடுக்க கூடாதுன்ற பிரசித்தியாட்ட வை, அங்க வை. சரி, பிரிச்சு தரேன். ஓகே, இப்ப வந்து ரோமாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்கலாம். ரோமாக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மினிமமான ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்கியிருக்கேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்து நல்லா குவாலிட்டியா நல்லா இருக்க ட்ரெஸ்ஸஸா ஒரு 4 ட்ரெஸ் தான் நான் வாங்கினேன். நாங்கள் ஆக்சுவலாக வந்து 6 days இருக்க போகிறோம். ரோமாவோட காது குத்துக்கு வந்து சில கிஃப்ட்ஸ் வந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸஸையும் வந்து நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ட்ரெஸ், இது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. மேபி இந்த தீம் பார்க் போகிறப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது போட்டுக்கலாம். பீச்சஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு படுக்கணுன்றப்ப கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரசித்தியாக்கும் ரோமாக்கும் ஒரே மாதிரி நான் வந்து இது வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 250 சம்திங் தான் அதோட ப்ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்ட் செட்டு, இது வந்து ஒரு மாதிரி ஒரு அழகான ஒரு க்ரீனு, இந்த கண்ணை பிடுங்குற க்ரீனு. அதில் அழகாக வந்து ஜிப்பெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து இந்த குவாலிட்டியே இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி. ஒரு கார்ட் செட் மாதிரி. ஸோ பேண்ட் ப்ளஸ் டாப். என்னங்க மேடம்? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நாங்கள் தீம் பார்க் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ புக் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். தீம் பார்க் வந்து அங்கே இருக்குது. ஒரு சூப்பர்பான தீம் பார்க் இருக்குது, வின் ஒண்டர்ஸ்ன்னு. அங்கே வந்து வாட்டர் கேம்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக நிறையா இருக்குது. அதுக்கு வந்து இந்த ஸ்விம் சூட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோமா பிரஸ்தியாக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து ரூல்ஸ் நம்ம பாடிட்டு இருக்க கூடாது, மைக்ல கேட்கும். ஸோ நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டு போவோம். பட் அங்கே வந்து வாட்டர் தீம் பார்க்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க ஸ்விம் சூட்டு அந்த மாதிரி தான் போடணும்னு வந்து சொல்லுவாங்க. எதுக்கு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே குர்த்தி போட்டோ இல்லை டிஷர்ட் போட்டோ ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம வந்து வாட்டர் தீம் பார்க்கில் விளையாடுறது உண்டு. பட் அங்கே ஒருவேளை நோ அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது? அதனால் எல்லாருக்குமே நான் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் வாங்கிச்சிட்டேன். எனக்கும் சூப்பராக ரொம்ப எக்ஸ்போஷர் இல்லாத மாதிரி நீட்டாக நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஸ்விம் சூட் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம ஊரில் கூட அது போடலாம். அது என்னோட வீடியோ வரப்போ ஏன் ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறப்ப நான் அதை வந்து காட்டுறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டைம் வாங்கினா போதும், அதுக்கப்புறம் எப்போ நம்ம தீம் பார்க் போகிறோம்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்மளுக்கு இங்கே தெரியுமோ அங்கே தெரியுமோ ட்ரெஸ்ஸு தூக்கிக்குமோ பேண்ட்டு தூக்கிக்குமோன்ற பயமே தேவையில்லை. ஒரு ஸ்விம் சூட் வந்து கரெக்டாக நம்ம வாங்கிட்டோன்னா
ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸு செட்டு. ஸோ இது ஒரு அழகான ஒரு டொமேட்டோ ரெட்டு, அதில் வந்து டாப் அண்ட் வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலர் டெனிம் மாதிரி இருக்கு இந்த மெட்டீரியல். அதில் வந்து ஸ்கர்ட்டு. இன்னைக்கு என்ன அம்மா சமைச்ச சொல்லு. லெக் பீஸ் எப்படி இருந்துச்சு? லெக் பீஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப்பு. ஆக்சுவலாக வந்து ரோமாக்கு வந்து சின்ஸ் வி ஹவ் டிட் ஹர் ஹெட்டு ஹேர் கான்னு, நான் வந்து ஏன் அப்படி பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஆல்ரெடி வந்து ரோமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஓரளவுக்கு எது போட்டாலுமே மொட்டை அடிச்சிருக்கப்போ க்யூட்டாக தான் இருக்கும், அதனால வந்து நான் விட்டுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோமாவோட காது குத்துக்கு கிஃப்ட் வந்தது. இதையும் வந்து நம்மளோட ட்ரெஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. சிரிச்சு சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் 5 days தான் நம்ம ஃபூகாக் போகிறதுக்கு, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றினதுக்கப்புறம் வீட்டில் ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் போகிறதுக்கு போட்டுக்கலாம். மிக்கி மவுஸ் ஒயிட் கலர் அண்ட் வந்து ஒரு பேண்ட்டு, இல்லைன்னா இது தீம் பார்க் போகிறப்ப கூட போட்டுக்கலாம். இங்கே பாரு எப்படி இருக்கு, சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெனிமான்னு தெரியல, இது ஒரு பாபா சூட்டு ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து என் கோ சிஸ்டர் அண்ட் என்னோட பிரதர் இன்லா சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து போட்டு காட்டிடலாம் ரோமாக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுமா? ஸோ ரோமா இதில் வந்து க்யூட்டாக இருக்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரோமா வந்து மொட்டை போட்டதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஏன் ரோமா? ஆனால் நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா? ரொம்ப க்யூட்டாக இருக்க. ரோமா இது எத்தனாவது ட்ரெஸ்? செகண்ட் ட்ரெஸ் இல்லை, இது செகண்ட் ட்ரெஸ். ஆமாம், இது ரொம்ப க்யூட்டாக ப்ரிட்டியான ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, கீழே ஸ்கர்ட்டு, இது செட்டு ஒரு சூப்பரான செட்டு. எல்லாம் ரைமிங்காக வருது. ஏன் மொட்டை? ரோமா மொட்டை. ரோமாக்கு மொட்டைன்னு சொன்னால் பிடிக்காது, நான் சொல்ல மாட்டேன். ஓகே, க்யூட்டாக இருக்கு அடிச்செல்லாம், அழகாக இருக்குது. தோடு போட்டது உனக்கு டிஃப்ரெண்ட் தோடு வாங்கி கொடுக்கலாம். முடி சீக்கிரமே வந்துடும். ஓகே, ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்கு இப்போ என்ன இயர்ஸ் ஆகுது? 4 years ஆகுது. 5 வயசு ஆனோடனே உனக்கு ஃபுல்லாக முடி வளர்ந்துரும். ஓகேவா? அடுத்த பர்த்டே கொண்டாடுவல்ல, அடுத்த பர்த்டே கொண்டாடுறப்ப பாப்பாக்கு முடி வளர்ந்துரும். அவ்வளோதான். ஆமா, 4 days 5 days. ரோமா குட்டியோட ஸ்விம் சூட் கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்கு. பட் வந்து டக்குன்னு வளர்ந்துடுறா, அதனால நான் வந்து இதே ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். எப்படி ரோமா, கம்ஃபர்டபுளா இருக்கா? கொஞ்சம் டைட்டா இருக்கா? ஏய், மாத்தி பேசுறடி, திரும்ப பேசுற நீ. சூப்பர், லூஸா இருக்கா? ஆமா, நான் பின் போட்டு விட்டுறேன். ரோமாவோட இது 4th ட்ரெஸ்ஸு. ஸ்விம்மிங் ட்ரெஸ் கணக்கு கிடையாது, இருந்தாலும் வந்து அது ஒரு நாளைக்கு போட போகிற அவுட்ஃபிட் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நம்பர் ஆஃப் ட்ரெஸ் கணக்கில் நான் சொல்கிறேன். ஸோ ரோமா எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு? இது வந்து ரோமா காது குத்துக்கு கிஃப்டாக வந்த ட்ரெஸ்ஸு. செம்ம க்யூட்டாக இருக்குது ரோமா குட்டி. அவனோட 5th ட்ரெஸ் இது. இதுவும் வந்து ரோமா காது குத்துக்கு கிஃப்ட்டுக்கு வந்த ட்ரெஸ். ஏய், வெள்ளையை அழுக்காக்கூடாதுன்னு சொன்னேன், கரெக்டாக வாயில் வைக்கிறா. திரும்ப ரோமா எனக்கு இப்போ பார்த்தா இந்த ரம்பா படத்தில் இந்த டைப்பர் போட்டுட்டு இந்த படம், ஐயோ அது பேர் ஞாபகம் வர மாட்டேங்க, காதலர் தினத்தில் ஒரு இன்டர்நெட் சாங் வரும் அப்போவே. அதில் வந்து மொட்டை பிள்ளைங்கள்லாம் வந்து டைப்பர் போட்டு டிங்குன்னு ஆடிட்டு இருக்கோம், அழகா க்யூட்டாக. அது மாதிரி இருக்க ரோமா நீனு. நான் உனக்கு அதை பாட்டு போட்டு காட்டுறேன். அதே மாதிரி ஆடு. நான் காட்டுறேன், அப்போ நீயே சொல்வேன் மொட்டை போட்டால் க்யூட்டுன்னு. என்ன ரோமா, உனக்கு இத்தனை ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சது? புலி. புலி தான் மேடம் பிடிச்சதா? ஏன்? ஓ, புலி ட்ரெஸ் தான் ஆல்ரெடி உனக்கு பிடிக்குமா? சரி, இதை போட்டு தீம் பார்க் போயிடலாமா? நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
அக்காக்கும் நீயும் இதே கேட்போம் அக்காட்ட, அவளுக்கு ஓகேவானா நீயும் அக்காவும் இந்த இதே ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாமே எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே ட்ரெஸ் தானா? ஆமா எல்லாமே ஒரே ட்ரெஸ் தான் எங்க ரெண்டு பேத்துக்கும். ஆமா ஆமா. ஸோ மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்ஸும் நான் உங்களுக்கு போட்டு காட்டியாச்சு. இன்னும் 2 ட்ரெஸ் ஏதோ பெண்டிங் இருக்காது, எங்கே மம்மி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதனால் வந்து இதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டியாச்சு. இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதில் பியூட்டி என்னென்னா, வியட்நாமில் வந்து இப்போது மழை சீசன் நினைக்கிறேன். எனக்கு அது வேறு பயமாக இருக்குது. நாங்கள் வந்து எப்போவுமே கிளைமேட்டு இதெல்லாம் பார்த்து வந்து டிக்கெட் போட்டதே கிடையாது. ஏன்னா ரொம்ப சீசன்லாம் பார்த்து போனோன்னா அப்போது எக்ஸ்ட்ரா காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் என்ன டைம் கிடைக்குதோ, ஸ்கூல்லாம் லீவ் விடுதா இல்லையானலாம் பார்க்காம நாங்கள் பாட்டுக்கு ஒரு டைமிங்கில் போட்டுருவோம். ஏன் நம்ம குட்டி நீ நானும் மேட்ச்ரோமா இங்கே வேறு, நானும் புலி வேஷம் நீயும் புலி வேஷம் பத்தியா? ஸோ அதனால வந்து அதெல்லாம் இதே போட்டுக்கிறேன். நீ மட்டும் புது ட்ரெஸ் போடுவா, நான் மட்டும் இதை போடணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் அதெல்லாம் பார்க்காம போட்டுட்டோம். இப்போ வேறு ஹெவி ரெயின்ஃபால்னு போட்டிருக்காங்க. வியட்நாம் வந்து எப்படி இருக்க போகுது, தீம் பார்க்லாம் எல்லாம் போட்டதெல்லாம் போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. பட் 6 days இருக்குது நம்மளுக்கு. அதில் தான் 2 day வந்து வெயில் இல்லை மழை இல்லைனாலும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிடலாம். ப்ரிகாஷனாக கொடை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் விட்டு பேஞ்சதுன்னா நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிடலாம். என்ன ரோமா? ஆனால் எனக்கு ரெயின் கோட் இருக்காது. ஆமாம், அது பிரச்சனை இல்லை. அங்கே எல்லாமே உங்களுக்கு ரைடெல்லாம் உனக்கு வந்து ரன் ஆகணும்ல. மழை பெஞ்சா தண்டர் அடித்தா நிறையா ரைடு வந்து கட் பண்ணிடுவாங்க. அதுதான் விஷயம். 2வது வந்து பீச்சஸ்க்கும் போகணும். மழை பெய்யறப்ப பீச்சுக்கெலாம் எப்படி போகிறது ஏனம்மா? ஸோ அதெல்லாம் தான் விஷயம். மற்றபடி இன்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கா, அதுக்கெலாம் வந்து நம்ம போய்க்கலாம். நாங்கள் பார்த்ததில் வந்து ஃபூகாக் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இப்போ ரீசண்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஐலாண்டில் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் ரொம்பவே அட்ராக்ட் ஆகி தான் வந்து அந்த இடத்துக்கு போகிறோம். ஏறம்மா குட்டி? ப்ளஸ் உங்களுக்கு வந்து விசாவும் கிடையாது. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்பவே அது வந்து ஆடட் பெனிஃபிட் ஆகிடுச்சு. ஸோ விசானா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்ருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அதனால் வந்து நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டோம். ஏறம்மா ஆக்சுவலாக இப்போ எக்கச்சக்க ஆப் இருக்குது. நான் வந்து மேப்லேயே ஒன்று பார்த்தேன், கூகுள் மேப்லேயே. கூகுள் மேப்லேயே வந்து நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த டெஸ்டினேஷன் மார்க் பண்ணிக்க முடியும். அது மூலயமா நீங்கள் எது பக்கத்தில் இருக்குது, எது தூரமாக இருக்குது, எதுலேருந்து எது எவ்வளோ தூரம், அதெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து நம்ம ஐட்னரியே வந்து மேப்பில் செட் பண்ண மாதிரி லொக்கேஷன் பின் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி போகிறது, என்ன பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து கூகுள் அண்ணன்ட்ட கேட்கலாம், அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அண்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது. மொழி பிரச்சனைனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் டு என்ன சொல்கிறது, செக் பண்ணணும் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம், எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரோமாவுக்கு வந்து இந்த ஸ்னீக்கர்ஸ் ஷூ வாங்கியிருக்கேன், வாக்கிங் ஷூ. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கிறோமா? நல்லா ஈஸியாக இருக்கா நடக்கிறதுக்கு? குச்சி பாரு. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபுட்வேர் வேணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வாங்கியாச்சு. சூப்பராக இருக்கா ரோமா? சூப்பராக இருக்கா ரோமா குட்டி? பீச்சுக்கு போகிறப்ப சாதா செப்பல் போட்டுக்கணும். இல்லை, இது வந்து பீச்சுக்கு போட்டு போகக்கூடாது, ஏர்போர்ட்டில் போகிறப்ப இது போட்டுக்கலாம். ஓகே ஓகேம்மா சொல்லு. ஓகேம்மா. அம்மா இது வந்து டான்சிங் ஷூ. ஆமாம், வாக்கிங் ஷூ, டான்சிங் ஷூ, எல்லா ஷூ தான். ரோமா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்கா. அது என்ன கண்ணு, என்ன பண்ண உங்க அம்மாவுக்கு? எங்க அம்மாவுக்கு வந்து குளிக்க பார்த்துவேன், சமையல் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், சாப்பாடு அம்மாவுக்கு போட்டு ஊற்றி விடுவேன். அப்புறம் அம்மாவுக்கு வந்துட்டு தோடு போட்டு விடுவேன். அம்மாவுக்கு வந்துட்டு அப்புறம் மேக்கப் நானே வந்து அம்மாவுக்கு பண்ணி விட்டு அப்புறமேட்டுமா வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன். சரி, இதெல்லாம் எப்போ பண்ணுவேன்? வயசானவனே. அம்மாவுக்கு வயசானோன்னா புள்ள இப்படி பார்த்துக்குமா? தோலா படம் மாதிரி என்னை படுக்க வச்சுக்குவியா? படுக்க வச்சுக்குவாளா? அப்புறமேட்டுமா அம்மா கை பிடிச்சி இது தோலை இல்லை, தோழி படம். நான் மம்மியும் அப்பாவும் அம்மாவே கை பிடிச்சி கூட்டிட்டு போவேன். பாரதியார் ஸ்பீச் எல்லாருமே ஒன்னு நாட்டுல கூட்டிட்டு போய் ஒன்னே வந்துட்டு வயசானோடனே ஒன்னே ஹாஸ்டல்ல சேர்த்துருவியா? ஆட்டாலே
எல்லாருமே போலாம். சரி கண்ணு. ஆட்டோல புக் பண்ணி போகலாம். ஓகே கண்ணு. கார் ஓட்ட கற்றுக்கோ, காரில் கூட்டு போயிரு. கால எனக்கு ஓட்டவே தெரியும். விவசாயி கற்றுக்கோ, மேக்கப் போட கற்றுக்கிற, கார் ஓட்ட கற்றுக்க. கால சரி சரி, டிரைவர் போட்டு கூட்டு போ. ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் 1.5 மாதமாக வந்து ஃபங்க்ஷன் வைப்பில் இருந்தோம். இப்போ வந்து ட்ரிப் வைப்புக்கு வந்துட்டோம். ஷாப்பிங்கு, பேக்கிங்கு, ஆர்கனைசிங்கு, அந்த ஊரை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, ஐட்னரி செட் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது எல்லாமே உங்களோட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அந்த ஊரோட கல்ச்சரு, அந்த ஊரில் இருக்க திங்ஸ் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஃபுட் எப்படி இருக்குது, அந்த ஊரில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட டே டு டே வந்து வரப்போகிற vlogsல எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய்.